சிவகங்கையில் விசிகாவினரால் பெண் சார்பு ஆய்வாளர் பிரணீதா தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பொய்யானது என்று சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த 5ஆம் தேதி சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் கோவில் நில தகராறு தொடர்பாக இரு பிரிவினர் விசாரணைக்கு வந்திருந்தனர். சார்பு ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் விசாரணை மேற்கொண்டார். அப்போது வாகன சோதனையில் இருந்த பெண் சார்பு ஆய்வாளர் பிரணீதா விசாரணையில் தலையிட்டார். இதற்கு ஒரு பிரிவினர் ஆட்சேபனை தெரிவிக்கவே பிரணீதாவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கிராமத்தினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து சார்பு ஆய்வாளர் பிரணீதா ஒரு தனியார் மருத்துவமனையிலும் பின்னர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் 10 பேர் தன்னை தாக்கியதாக கூறி சிகிச்சையில் சேர்ந்தார். பெண் சார்பு ஆய்வாளர் பிரணீதா தன்னை தாக்கியதாக கூறிய குற்றச்சாட்டு தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. காவல் நிலையத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு போலீசார் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் பெண் சார்பு ஆய்வாளர் தாக்கப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது, மிகைப்படுத்தப்பட்டது என தெரிய வருகிறது. மேலும் பிரணீதா மீது பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பலமுறை எச்சரிக்கப்பட்டுள்ளார். கடந்த 18/11/2024 அன்று நிர்வாக குற்றச்சாட்டு காரணமாக சோமநாதபுரம் காவல் நிலையத்திலிருந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் மாறுதல் செய்யப்பட்ட காவல் நிலையத்தில் பணி அறிக்கை செய்யாமல் 30/11/2024 முதல் 16/1/2025 வரை மருத்துவ விடுப்பில் இருந்தவர் தொடர்ந்து சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெண் சார்பு ஆய்வாளர் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டு பொய்யானது மற்றும் மிகைப்படுத்தப்பட்டது என்பது மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது என்று சிவகங்கை மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்டு இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கொடுத்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.